வணக்கம். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. நமது வேப்பம்பட்டிலிருந்து கொட்டாம்பேடு செல்லும் புதிய பாதை. இப்பொழுது செகண்ட் பார்ட். முதல் பாட்டு ஒன்று போட்டிருக்கோம். இது ரெண்டாவது பாட்டு. இது நம்ம வேப்பம்பட்டிலிருந்து நேராக கொட்டாம்பேடு வழியாக போகிற பாதை. இப்போ பாருங்கள், வேப்பம்பட்டிலிருந்து கொட்டாம்பேடு வழியாக வர்றதுக்கு கொட்டாம்பேடு, முல்லை நகர், ராஜா நகர், ராஜேஸ்வரி நகர், அந்த சைடில் அந்த பக்கம் போகுது. இது அங்கேருந்து இங்கே வரோம். நம்ம வேப்பம்பட்டுக்கு வர வழி இங்கே தான். நம்ம கொட்டாம்பேடுலேருந்து வர வழி இந்த பாருங்கள். கொட்டாம்பேடுலேருந்து அப்படியே போகிறோம். நம்ம இங்கே தான் பாலம், சர்வீஸ் ரோடெல்லாம் பண்ணின்னு வராங்க. இங்கேருந்து அப்படியே நேராக வந்தால் வேப்பம்பட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட், அதாவது கேட்டு, சின்ன கேட்டு தாண்டி வரோம். சின்ன கேட்டை தாண்டி பஸ் ஸ்டாண்ட், புதிய பஸ் ஸ்டாண்டு நம்ம முதல் பாட்டில் போட்டுருக்குறோம். அதே மாதிரி இது வருது. இது ஸ்கூல். இங்கே ஒரு புதுசாக ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கூல் பேர் ஞானபானு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே இந்த பாலம் வந்துச்சுன்னா இந்த ஸ்கூலுக்கு, இந்த வீடு, இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிடும். நம்மது இந்த பாருங்கள், இதுதான் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஹையர் ஸ்கூல். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம வெங்கடேஸ்வரா நகர் இதெல்லாம் வரும். அப்படியே ஆமாம், இதையும் வெங்கடேஸ்வரா நகர்கிட்ட தான் இருக்குது இந்த ஸ்கூலும். நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலத்துக்காக முயற்சி எடுத்து 10 வருடமாக, 10-12 வருடமாக மூடியே இருந்தது. இப்போ தான் நம்ம முதலமைச்சர் முன்னிலையில் நம்ம கிருஷ்ணசாமி ஐயர் எம்எல்ஏவும் நமது எம்பியும் ஆன இவர்கள் முயற்சியால் இந்த பாலம் அதிகமாக வேலைப்பாடு நடந்துக்கிட்டு வந்துகிறது. 2 சைடும் சர்வீஸ் ரோடு, 2 சைடும் கவப்பட்டாங்க. இதுதான் வெங்கடேஸ்வரா நகர் மெயின் ரோடு போகுது. அப்படியே நேராக போனால் நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ் இதெல்லாம் போகலாம். இது நேராக இந்த சைட்லேருந்து போனோம்னா பஜனை கோயில் தெருக்கவும் போகலாம். இந்த சைடு வெங்கடேஸ்வர நகர், பஜனை கோயில் தெரு எல்லாம் போயிடலாம். இது நேராக வேப்பம்பட்டுக்கு போகிற வழி. நம்ம அப்படியே இந்த சைடெலாம் பாருங்கள், வீடெல்லாம் இந்த சைடெலாம் வீடெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து இப்போ சீட் பண்ணி இது செஞ்சிட்டாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இன்னும் இது நடக்கும். நம்ம அமைச்சர்கள்லாம் இந்த பாலத்தை நேரடியாக பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம இப்போது இந்த கலெக்டர் சாரும் இப்போது இந்த இடத்த பார்த்துட்டு இப்போது அந்த பாலத்தில் இருக்கிற வீடெல்லாம் அகற்றப்பட்டது. இப்போது வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த சைடில் மழைநீர் வடிகால்வாய். இப்போ அந்த கால்வாயெல்லாம் பட்டியாச்சு, இன்னும் இதுவாகிட்டு. இந்த சைடு பாருங்கள், இந்த குளம் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வேலையெல்லாம் இப்போ பிரிட்ஜு இங்கே தான் ஆரம்பிக்கிறது. இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா நேராக சின்ன கேட்டு தாண்டி நம்ம மெயின் ரோடு, திருவள்ளூர் டு ஆவடி போகிற மெயின் ரோடு, அதை தாண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்கோம். நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் போட்டு இருக்கிறோம். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் இருக்கும். அந்த தாண்டி அங்கேருந்து போனோன்னா நம்ம வேப்பம்பட்டு பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இந்த பிரிட்ஜு முடிஞ்சிச்சுன்னா நம்ம நேராக பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறினோம்னா வச்சுங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே நேராக போய் முல்லை நகருக்காக போய் அப்படியே நேராக போனோம்னா கொட்டாம்பேடு வந்துடும். கொட்டாம்பேடுலேருந்து புது சத்திரம், இந்த சைடில் போனால் திருவள்ளூர்லாம் போகலாம். நம்மளுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் இந்த பாலம் வேலை ரொம்ப நாள் நின்றுறதுனால இந்த சைடு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெருமாள்பட்டு மக்களுக்கும் இதுவும் ஒரு 2 நல்ல வசதி இருக்கும். அங்கே ஒரு பாலம், இங்கே ஒரு பாலம். இந்த பாலத்து வழியாக நம்ம ஷார்ட்கட்டு மாதிரி போகலாம். ஸ்பீடாக போதான்னா நம்ம கொட்டாம்பேடுக்கு நேராக போயிடலாம். இங்கேருந்து காலேஜுக்காகவும் போகலாம். ஸ்ரீராம் காலேஜுக்காகவும் போகலாம், பஜ்ரங்க காலேஜுக்காகவும் போகலாம். இந்த பாலத்தினால நம்மளுக்கு எல்லாம் நல்ல வசதியாக இருக்கும். இங்கே இந்த சைடில் போனோம்னா நம்மளுக்கு பாருங்கள், கணேஷ் நகர்
அப்படியே இந்த போது பாருங்கள் இந்த ரோடு அப்படியே. ஆமாம், இந்த ரோடு போனீங்கன்னா கணேஷ் நகர். நேராக போயிடணும்னா அப்படியே கணேஷ் நகர் வரும். அந்த சைடில் கணேஷ் நகருக்கு பக்கத்தில் நம்ம அருள் நகருக்கு கிருஷ்ணா நகர் வரும். அருள் நகர் வருது. அப்புறமா அப்படியே நேராக போனோம்னா நம்ம அங்கே ஒரு ஏரி வருது, அதாவது திருநின்ற ஒரு ஏரி. அதுக்கு முன்னெல்லாம் நம்ம பெருமாள் பட்டு தான் அது. நம்ம பெருமாள் பட்டு ஏரி இதுதான் இந்த சர்வீஸ் ரோடு. இப்போ இன்னும் மேலே பாலம் வேலை நடக்குது. கீழே சர்வீஸ் ரோடு மழை நீர் கால்வாயெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்படியே கட்டி இதெல்லாம் வேலை நல்லா ஸ்பீடாக நடந்துருக்கு. இப்போது அந்த சைட்லாம் கூட சர்வீஸ் ரோடெல்லாம் வந்துச்சு. இப்போது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சர்வீஸ் ரோடெலாம் வந்துச்சு. இப்போ நேராக வருங்க மேலெல்லாம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. மேல் வேலை மெல்ல கடன்னு நடந்துக்கின்னு வருது இப்போது. ஆமாம், இப்போது நம்ம கலெக்டர் கூட இந்த பாலத்தை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாரு. நம்ம திருவள்ளூர்லேருந்து வந்து கலெக்டர் அவர்கள் பார்வையிட்டு போயிருக்கிறார். நம்ம வேலையும் பக்காவாக நடந்து இருக்குது. நம்ம இது வந்து கணேஷ் நகர். கணேஷ் நகர்லேருந்து அப்படியே எல்லாம் கணேஷ் நகரில் தான் இப்போ வேலை நடக்குது. இப்போ நேரம் அப்படியே போயாச்சுன்னா சின்ன கேட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரும் அப்படியே. ஆமாம், அப்படியே அந்த சைடில் அப்படியே போட்டிங்கன்னா சின்ன கேட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா பஜனை கோயிலுக்கு போகிற வழி அது. நம்ம நேராக போனோம்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். அது நம்மளுக்கு அங்கேருந்து கிட்டம், வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து நேராக போய் அந்த இந்த சைடில் அப்படியே இந்த பாருங்கள், இந்த சைட்லெல்லாம் பாருங்கள் அப்படியே வேலை நடந்துக்கின்னு இருக்குது. ஏன்னா இப்போது நடக்கிறதுக்கு கூட முடியாது, இப்போ வண்டியெல்லாம் போக முடியாது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். எல்லாம் வண்டியெல்லாம் சுற்றின்னு தான் போகணும். இப்போ அந்த ஸ்கூலுக்கெல்லாம் அப்படி தான் வராங்க. பஜனை கோயில் தெருவிலான்னு போய் அப்படி காலத்து தான் வெங்கடேஸ்வர நகர் போய் தான் ஸ்கூலுக்கெல்லாம் போகணும். இந்த வழியெல்லாம் போக முடியாது. இப்போ கணேஷ் நகருக்கு தான் இந்த வழி போகுது. இப்போது அந்த கேட்டுலேருந்து வரவங்க இந்த சைடில் போகலாம். இன்னும் சர்வீஸ் ரோடெலாம் அலோவ் பண்ணல. இப்போது இது ஒண்டி அந்த நகருக்கு கணேஷ் நகருக்கு ஒண்டி போகிறதுக்காக இந்த வழியை கொடுத்துருக்காங்க. வெங்கடேஸ்வர நகர்லாம் போதான்னா பஜனை கோயிலேருந்து அப்படி தான் போகணும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டர் இருக்குங்களே அந்த சைடாக தான் போகணும். இந்த பக்கம்லாம் போக முடியாது. இது கணேஷ் நகர் வழி. இது தான் கணேஷ் நகர், அருள் நகர் போகிறது சரிங்களா. சின்ன கேட்டு ட்ரெயின் போகுது பாருங்கள், அதுதான் கேட்டு. இப்போ இங்கெல்லாம் நிறைய வேலை நடக்கிறதுனால எல்லாம் இப்போ மழை வேறையா எல்லாம் சேறு சகதியாக ஆகிப்போச்சு. இப்போ கொஞ்ச நாள் இந்த வேலை அவ்வளோ ஸ்பீடாக போகல, கொஞ்சம் மழைக்காக கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்னும் இந்த சைடு போக இன்னும் அந்த சைடெலாம் பிரிட்ஜு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு மேலே. இப்போ கீழுக்கு தான் வேலை. இப்போ மழை நீர் கால்வாய் கட்டிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிஞ்சிடும். இன்னும் ட்ரெயின் போகுது பாருங்கள், சின்ன கேட்டு. இது சின்ன கேட்டு தாண்டவுடனே நம்மளுக்கு வேப்பம்பட்டு புளியாமரம் ஸ்டாப். அதுலேருந்து நம்ம போகலாம். அந்த திருவள்ளூருக்கு போகிறதுக்கு, ஆவடிக்கு போகிறதுக்கு இதெல்லாம் ரூட் இருக்குது. நம்மளுக்கு நல்ல வசதி, ரெண்டு வசதி. இதுதான் பஜனை கோயில் தெரு. இது இந்த சைடில் போனால் கணேஷ் நகர் வரும். இது கணேஷ் நகருக்கா போய் இது செய்யலாம். ஆமாம் பாருங்க, அது ஆமாம் இந்த சைடு தான் இது வருது. இன்னும் பாலம் வேலை நடந்துன்னு தான் இருக்குது. நம்ம முதலமைச்சர் அந்த பாலத்துக்கும் இந்த பாலத்துக்கும் ஒரே நேரத்தில் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்துன்னு போயின்னு இருக்குது. அங்கே ஜரூராக நடக்குது. நம்ம வேப்பம்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இது வந்து கேட்டு, வேப்பம்பட்டி ரயில்வே கேட்டு. அது வந்து ரயில்வே ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனாண்ட பாலம் முடிஞ்சிச்சு. இப்போ முடிஞ்சு இன்னும் திறப்பு காத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வேலை தான் இப்போது கடை. இப்போ அந்த பக்கம் நம்ம பார்த்தோம், அந்த பக்கம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து கண்டினியூ பண்ணின்னு வந்துட்டாங்க. இந்த காலம்லாம் போட்டாச்சு. இப்போ காலம் போட்டு இப்போ எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பாருங்கள், இப்போது இதுதான் பஜனை கோயில் தெரு. அங்கே அம்மன் கோயிலெலாம் இருக்குது பாருங்கள். அப்படியே நேராக போனோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். இந்த சைடில் பெருமாள் பட்டுக்கு போகிற வழி அது. இதுதான் பஜனை கோயில் தெரு. இப்படியே நேரம் இது வந்து சின்ன கேட்லேருந்து நம்ம அந்த ட்ரெயின் போகுது பாருங்கள். சின்ன கேட்டில் அந்த சைடு போனால் மெயின் ரோடு வந்துடும்.
ஆமாம், இந்த ப்ரோக்ராமை நீங்கள் போன வாட்டியும் நல்லா பார்த்தீங்க. வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டுக்கு நல்லா ஓப்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் நம்ம வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு கிளிக் செய்யுங்க.